ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சுங்க வீடியோ போட்டு, அதனால வீடியோ வர மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட ஃபஸ்ட்டு மனுப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டில் நம்ம சேனலோட இன்ட்ரடக்ஷன், ஏன்னா நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதை நம்ம ஆர்டி சேனலை தயவுசெய்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கேட்டு வீடியோ விட போகிறேன். டிஸ்க்ளைமருக்காண்டி சொல்கிறேன், நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறதோ அந்த அடிப்படையில் எடுத்து போடுறேன். நான் யாரையும் குத்தி காமிச்சு போடலை அப்படிங்கிறத வச்சுட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் இந்தமாரி விஷயங்களை பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த உச்சக்கட்ட கொடுமைங்கிற மாரி உச்சக்கட்ட கொடுமையை தமிழ்நாட்டில் அரங்கேற்றிருக்கு ஒரு சில அமைப்புகள். அந்த அமைப்புகளுக்கு தான் முதல்ல நீங்கள் அந்த அமைப்புகள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு கரெக்டா அப்படிங்கிறத உங்களுடைய மனசாட்சி, ஏன்னா கடவுளுக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ இல்லையோ, யாருக்கு பயப்படுறீங்களோ, உங்கள் மனசாட்சிக்கு தொட்டு நீங்கள் பண்ணுறது கரெக்டா அப்படிங்கிறத யோசித்து பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தேர்வு முகமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தேர்வு வாரியங்கள் சொல்லலாம். ஒன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், இன்னொன்று காவலர் சீருடை பணியாளர் தேர்வாணையம், 2ஐயும் சொல்லலாம். அதற்கடுத்த சின்ன தேர்வாணையம் பார்த்தீங்கன்னா மின்சார மையத்தில் இருக்கக்கூடிய தேர்வாணையங்கள் சொல்லலாம். அரசு போக்குவரத்து சம்மந்தப்பட்ட ஒரு தேர்வாணையங்கள் இருக்குது, அது ஒரு சில முகமைகள் இருக்குது. அடுத்தது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முகமைகள், சின்ன தேர்வு முகமைகள் சொல்லலாம். அடுத்ததாக முக்கியமான விஷயம் ஆசிரியர் தேர்வு வாரியம். இந்த 3 வாரியத்தில் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் ஃபஸ்ட்டு, 2வது சீருடை பணியாளர் தேர்வாணையம் 2, 3 பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாணையம். இந்த 3 தேர்வாணையங்கள் தமிழ்நாட்டில் பெரிய தேர்வாணையங்கள் பார்க்குறாங்க. அதில் இந்த தேர்வாணையங்களில் தலைமையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். இந்த தேர்வாணையம் அப்படின்னு சொன்னதுங்க 1926 கிட்ட போயிடணும். 1926ஆம் ஆண்டு நடந்த ஆங்கில ஆட்சியில் ஒரு சில பிரச்சனைகள் அடிப்படையில் இங்கே ஒரு தேர்வாணையம் வைக்கணும்னு சொல்லி குரல்கள் நடந்துகிட்டு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்வாணையம் எழுதுனா ஆங்கில அரசு கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து, அதாவது டொமினியன் அண்டஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் இருக்கக்கூடிய டொமினியன் அண்டஸ்ட் இருக்கக்கூடிய இங்கிலாந்தில் தான் போய் நீங்கள் தேர்வு எழுதலாம். அதில் நிறைய பேர் போக மாட்டாங்க. அப்போ வசதி படித்த சில ஆட்கள் மட்டும் தான் போயிட்டு வருவாங்க. அவங்க எழுதக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா சொற்பளவாக இருப்பாங்க, ஒரு 10 பேர் 15 பேர். அவங்க 15 பேர் அவங்க மொத்தமாக எடுத்துப்பாங்க இப்போ பேருக்கு தேர்வு வச்சு. அதற்கப்புறமா அந்த தேர்வு நீங்கள் உங்கள் பகுதி நடத்துறதுனால இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா டொமினியன் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் உங்களுடைய கைப்பற்றி 200 வருடங்களுக்கு மேலே ஆட்சியில் இருக்கீங்க. எங்களுடைய ஒற்றுமையை நான் காமிக்கக்கூடிய நேரங்கள், எங்களுடைய பிரிவினையை நீங்கள் உபயோகப்படுத்தி நீங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. இப்போ எங்களுடைய இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி எங்களுடைய உரிமையை காமிக்க, எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய ஒற்றுமையை காமிக்கணும்னு சொல்லி போராட்டங்கள் இருக்குது. இந்த போராட்டங்கள் அடிப்படையில் தான் இங்கே இந்தியாவில் அதுவும் தேர்வாணையங்கள் அமைக்கலாம்னு சொல்லி அப்போ ஆங்கில அரசு உத்தரவு கொடுத்துச்சு. அதனுடைய காரணம் அப்படின்னா டெல்லியில் ஒரு சில இதை என்ன தலைநகர் பார்த்திங்கன்னா அங்கே இங்கே சிறந்து இருந்துச்சு. ஏன்னா மாகாணங்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பெரிய பேஸ்ஃபுல் இல்லை. ஆனால் தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள் பார்த்திங்கன்னா டெல்லியில் வைக்கலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை. இல்லை டெல்லியில் வேணாம், மும்பையில் வைக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா தேர்வாணையம் எங்கே அமைஞ்சாங்கன்னா கல்கத்தா, இப்போ கொல்கத்தா, கல்கத்தா, இந்த கல்கத்தாவில் இந்த தேர்வாணையத்தை அமைச்சாங்க அப்போதைய ஆங்கில அரசு. அதற்கப்புறம் சில குரல்கள், நீங்கள் ஆங்கிலம் வச்சு பண்ணிட்டீங்க,
எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் மாநிலங்களும் பிடிக்கிற மாகாணங்கள் எல்லா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் கொல்கத்தா வந்து எழுதுகிற மாரி எங்களுக்கு போட முடியல அப்படிங்கிற கோரிக்கை வந்துங்க. சம்மந்தப்பட்ட மாகாணங்களில் நீங்கள் தேர்வு மையத்தை அமைங்க அப்படிங்கிற கோரிக்கை. அதற்கப்புறமா நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கிறவங்க உங்களுடைய மாணவர்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப விளையாடுறீங்க, அதனால் மாகாணம் சார்ந்த சில தேர்வு முகமைகளை அமைங்கன்னு கோரிக்கை வருது. அப்போ ஒரு சில அதற்கப்புறமாக இந்த மாகாணம் இருக்கிறவங்க இந்திய அரசியலமைப்பு ஒரு அமைப்பு உருவாகுது. இந்த அரசியலமைப்பு 1935ஆம் ஆண்டு பொது சீர்திருத்தம் கொண்டு வந்த ஆங்கில அரசு கொண்டு வந்த திருத்தத்துக்கு எதிராக இந்த குரல்கள் ஒலிக்குது. அதற்கப்புறம் மாகாணங்களில் இதை வந்து இந்திய அரசியலமைப்பு கீழே இதை வந்து கொண்டு போகிறாங்க. அதற்கப்புறமாக மொழிவாரி இது பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வருது. அதற்கப்புறமா அரசியலமைப்பு எழுதுறாங்க. அதில் அரசியல் குழப்பங்கள் மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய சில பல மாற்றங்கள்னால இந்த இதை வந்து கிடப்பில் போடுறாங்க. அப்போ அதற்கப்புறம் இந்திய அரசில் போராட்டங்கள் தீவிரமடைதாக இருக்கிறனால குறிப்பிட்ட செய்தி எடுத்து இந்திய நாடு இந்தியர்களுக்கு அப்படி குரல்லாம் வருது. விடுதலை போகணும், இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்க மாட்டீங்கன்ற கோரிக்கைலாம் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதன் அடிப்படையாக ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமாக சுதந்திர கட்சி லேபர் பார்ட்டி ஆட்சி பிடிக்கிறாங்க. லேபர் பார்ட்டி ஆட்சி பிடிக்கிறாங்க. அங்கேயும் சில பிரச்சனைகள் வருது. அப்புறமா மீண்டும் லேபர் பார்ட்டி வந்து இந்த இங்கிலாந்து இருக்கக்கூடிய ஐக்கிய அரசுன்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் வந்து ஐக்கிய அரசு தான். இதை வந்து நாங்கள் வந்து அப்போ வந்து கிளைமேட் அர்த்தி அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து ஒரு தோராயமாக தேதி அறிவிக்கிறோம். நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளே 1940 செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளே நாங்கள் இந்தியாவை விட்டு போயிட்டோம்னு சொல்லி அறிவிக்கிறோம். அதற்கப்புறமா ஏற்பட்ட போராட்டங்கள் எழுச்சிகளை பார்த்து மீண்டும் ஆட்சி மாற்றத்துலேருந்து பண்ணும்போது திருப்பி அங்கே இருக்கக்கூடிய லார்டு கடைசி வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் பிரபு 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அதை ஒரு மிகப்பெரிய போராட்டமாக பார்க்குறாங்க. அதற்கு சொன்ன மாரி கரெக்டாக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு இந்திய மூவண்ண கொடி டெல்லியில் பட்டோரி வீசினு பறந்தது. எல்லாருக்கும் அது கொடுத்தது பற்றி நள்ளிரவு நேரத்தில் சுதந்திரம் கிடச்சிச்சு இந்தியாவுக்கு. கிடைச்சது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து தொடர்ந்து இது வந்து பண்ணால் டொமினியன் இண்டஸ்ட்ரி இருக்கும், நீங்கள் வந்து சுதந்திரம் பண்ணலாம், ஆனால் எங்களுடைய பிரதிநிதிகள்லாம் அங்கே வந்து ஆட்சி பண்ணுவோன்னு சொன்னோம். அதற்கப்புறமா சில பல குரல்கள், ஏன்னா ஆட்சி இந்த விடுதலை பண்ணி நம்பையை திருப்பி ஆங்கில அரசுக்கிட்ட கப்பு கட்டிகிட்டு இருக்கணும் குரல் வந்ததுக்கப்புறமாக சரி நம்மளே ஒரு அரசாங்கத்தை இந்த அரசியலமைப்பு இருக்குது, இந்த அரசியலமைப்பை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கான இதை கொடுக்குறாங்க. அதில் ஒரு சில மாற்றங்கள்லாம் தேவைன்னு சொல்லி அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் மீண்டும் வந்து இந்தியா அப்போ ஒரு சில ஏன்னா இதை வந்து அமல்படுத்திய ஒன்றுனா அங்கே ஒன்று நீங்கள் போராட்டம் வந்ததுனால வேறு வழி இல்லாமல் இந்த இதை வந்து ஏற்றுக்கிறாங்க ஆங்கில அரசு. ஆனால் ஆங்கில அரசு கட்டுப்பாட்டில் தான் இந்தியா விடுதலை பண்ணால் ஒரு சில அமைப்புகளை வந்து ஆங்கில அரசு தலையிடுறது இருக்குது. அதற்கப்புறமா 1950ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி இதை வந்து ஒரு தீர்மானமாக போடுறாங்க. நாங்கள் வந்து இந்திய விடுதலை பொறுப்பை எங்களுடைய நாடுகள் நிர்வகிக்கும் நாங்களே பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இதை அப்போ வந்து ஆங்கில அரசுனா சரி பண்ணிக்கோங்க, நீங்கள் அதுதான் உங்களோட நாட்டை நீங்கள் முடிச்சுக்கன்னு சொன்னால் 23ஆம் தேதி 24ஆம் தேதி கூட்டம் வச்சு 1950ஆம் ஆண்டு நாங்கள் வந்து இந்த வந்து இந்திய அரசு சொன்ன மாதிரி கரெக்டாக ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு முதல் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து ஒரு சர்வாதிகார மிக்க அரசாங்கான இந்திய திருநாளாக மாறும். இது வரலாறு. இதுக்கு அப்புறமா இந்த தேர்வாணையங்களில் பிரச்சனைகள் ஏன்னா அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் மொத்தமான அப்போ இந்த பிரச்சனைகள் மாநில வழி நாங்கள் பிரிக்கிறோம்னு சொல்லி ஒரு சில கோரிக்கை எழுது. அதுக்கு மொழிவாரி குழு 1956ஆம் ஆண்டு போட்ட பதினொன்று சட்டம் படிக்கிற மாநிலங்கள்கிட்ட அதை முதல் மாநிலம் பார்த்திங்கன்னா ஆந்திரா பிரிச்சுறாங்க. ஆட்டோமேட்டிக் அதாவது அகரவரிசைப்படி ஆங்கில அகரவரிசைப்படி ஏழு இருக்கக்கூடிய மாநிலம் பார்த்திங்கன்னா முதல் மாநிலம் பார்த்திங்கன்னா ஆந்திரா. இந்த ஆந்திராவில் இப்போ அப்புறமா மொழிவாரி சுத்தம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 1957-8 கூட எல்லா மாநிலத்தையும் பிரிச்சாங்க. பிரித்தாலும்
மாநிலங்களுக்கு ஒன்றிய மாகாணங்கள் இருக்குது, அதை வந்து முன்மொழின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கடையில் இந்த பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நீங்கள் மாநிலங்களுக்குள்ள மாகாணங்களுக்கு இருக்கிற தேர்வுகளுக்கு முழுமை அமைங்க அப்படின்னு உடனே அப்போ இருக்கக்கூடிய நீதி கட்சி அரசு எப்படின்னா 1937 காலகட்டத்தில் இந்த 34-35 காலகட்டங்களில் அந்தந்த பகுதியில் நாங்கள் வந்து நீதி கட்சி இருக்கக்கூடிய ஆட்சியை வந்து நாங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அது 37ஆம் ஆண்டு அந்த விஷயங்கள்லாம் வந்ததுனால நீதி கட்சி வந்து ஒரு சில முன்னெடுப்புலாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் இந்த பணியாளர்கள் வந்து அமைங்க. அப்போ 1926ஆம் ஆண்டு பண்ணாலும் வந்து நீதி கட்சி கொண்டு வந்தாலும் அதை செயல்படாமல் சில விஷயங்கள் அதில் ஏன்னா சென்னையில் தான் இந்த இதை பார்த்தோம். அது வந்து முக்கியமாக இந்த விஷயத்தை நிற்கிறாங்க. கல்கத்தாவுக்கு இருக்கிறது அங்கே அரசு இன்றைக்கி வந்து இன்னைக்கு இந்த பேசுக்குள்ளாக்கக்கூடிய இந்த டிஎன்பிசி தேர்வாணையம் 1967ஆம் ஆண்டு சுதந்திரமாக செயல்படாமல் இருக்காங்க. அப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற அரசு பண்ண விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக அவங்க வந்து அரசு இருக்கக்கூடிய அனைத்து பகுதியும் தமிழ்நாடு பகுதியில் ஒரு சில துறைகளும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா சீர்திருத்தங்கிறாங்க. இது இந்த டிஎன்பிசி தேர்வாணையம் 200 ஆண்டு காலங்கள் கட்டுப்பட்டு. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யுது. டிஎன்பிசி தேர்வாணையத்தில் இதை எடுத்து பேசுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இதெல்லாம் பெரிய அளவுக்கு வெடித்து ஒரு 2007-8 காலகட்டங்களில் ஒரு சில தேர்வு பண்ணுவோடு நாங்கள் வந்து தலைவர் செயலாளர்லாம் போடுறோம்னு சொல்லி அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்து டிஎன்பிசி தேர்வாணையத்தை அமைச்சிருக்காரு. அமைச்சர் மட்டும் இல்லாமல் அதுக்கு சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த தேர்வு மூலமாக சம்மந்தப்பட்ட இதில் போய் நீங்கள் வந்து அப்போ இது பண்ணணும். அதுக்கப்புறம் நாளிதழ்களை கொடுக்கக்கூடிய இதில் வந்து போட்டு அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட தனியார் தேர்வாணையத்துக்கு நீங்கள் எழுதி அவங்க வந்து இதை அனுப்புவாங்க. அப்புறம் உங்களுடைய தேர்வு சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் அதாவது நகல் மற்றும் அசல் ரெண்டையும் நாங்கள் நகல் எடுத்து சம்மந்தப்பட்ட தேர்வாணையம் மூலமாக எடுத்து அவங்களுக்கு தேவையான நகலை எடுத்து ஒரிஜினல் அதாவது நாங்கள் ஒரிஜினல் அசலை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இது ஒரு நடைமுறையாக இருந்துச்சு. இதை நாங்கள் ஒரு இது பண்ணு சொல்லிட்டு அந்த சம்மந்தப்பட்ட தேர்வுகளில் நாங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து அதுக்கப்புறமா இணையதளத்தில் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற அருகாமல் இருக்கக்கூடிய கடைகள் வேலை வாங்கிக்கலாம். அதில் சில பிரச்சனை சரி நாங்கள் வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் அதாவது துணைப்பட்ட அறிஞர் தலைமை மாவட்ட தலைநகர் வந்து ஒரு தமிழ்நாடு அங்கே துணைப்பட்ட நகருக்கு வழங்கிடும். அங்கே போய் நீங்கள் வந்து போஸ்டர் ஆர்டர் அதோடைய போஸ்டர் ஆர்டர் வச்சாங்க. அதில் சில குரல்படி ஏன்னா போஸ்டர் ஆர்டர் வந்து யாருக்கும் பெரிய அளவுக்கு டிமாண்ட் ஆஃப்டாக தான் இருந்தது. அது வந்து இடத்துல மறுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சார் நீங்கள் இணையதளத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போஸ்டர் ரெசிப்ட் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பொருள் வந்துச்சு. அதற்கப்புறமா சில ஆட்சி மாற்றத்துக்குமா தேர்வு முறைகள் நடந்திருக்கு 2008-09 அதனால் நாங்கள் கண்காணிக்கிற குழுவை வச்சு அப்போ அந்த ஒட்டுமொத்த பணியாளர்களுடைய உறுப்பினர்கள் கலைச்சிட்டு புதிய தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் போடுறாங்க. தலைவர் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபி அதாவது டைரக்டர் ஜெனரல் போலீஸ் தமிழ்நாட்டினுடைய டைரக்டர் ஜெனரல் டிஜிபி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் டிஜிபியாக ஓய்வு பெற்ற நாகராஜ் அவரை கொண்டு போடுறாங்க. அதற்கப்புறமாக ஓய்வு அவர் காரணங்கள் எடுத்த நடவடிக்கை தான் இன்றைக்கி வந்து அவர் பொண்ணுக்கு தான் ஒரு சீர்திருத்தங்கள் தமிழ்நாடு பணியாளர் நீங்கள் வந்து இணையதளத்தை அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து ஒவ்வொரு ஆட்டையும் நீங்கள் போடும்போது சில கஷ்டங்கள் இருக்குது. நம்ம இணையதளத்தில் இருக்க பிரகாசம் பண்ணாலும் ஒரு சிலர் தப்பு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தகவலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் மட்டும் நான் இல்லை கொடுப்போம். அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு ஓடிஆர் இதை வந்து 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்குள்ள நீங்கள் எந்த தேர்வும் எடுக்கலாம். 5 வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தார். அதற்கப்புறமா நீங்கள் வந்து ஜாதி சான்றிதழ் அதில் மட்டும் அதுலேயும் ஒரு சில குரல் பண்ணணும். அதை வந்து உங்களுக்கு தேவையான நடவடிக்கைகள்னால தகவலை வந்து செக் பண்ணிவிட்டு ஒழுங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தகவல்கள்லாம் இது வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ கையெழுத்து இதை மட்டும் மாற மாரி கருத்து நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பேடிஎம் ஏன்னா எல்லாத்தையும் பேடிஎம் யூபி எல்லா ஆப்பும் வச்சுருக்கோன்னா இணையதளத்தை கண்டிக்கலாம் அப்படிங்கிற நடவடிக்கை எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாடு பணியாளர் வந்து கடந்து வந்த பதிவு. சரி, அடுத்ததான் தேர்வு இருக்குது. பாடத்திட்டங்கள் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைலாம் வந்து அதுக்கப்புறமா கட்டாயத்தை தமிழ் தேர்வு வைக்கணும், தமிழ் தேர்வு இருக்கணும்,
இந்த கொஸ்டின் பேப்பர் தேர்வு தர கொண்டு போது இதெல்லாம் ஒரு பேர் இருக்கணும்னா கடைசியாக ஒரு முடிவு எடுத்து வராங்க. கொள்கை முடிவு 2021 கொரோனா டயத்தில் இது கொள்கை முடிவு அளிக்கிறாங்க. என்னென்னா தமிழ் தேர்வு கட்டாயம். தமிழ் தேர்வு கட்டாயம் சொன்னால் அது என்ன தேர்வுன்னா அப்போ வந்து பாடத்திட்ட அடிப்படை பாடத்திட்ட அடிப்படை 2022 2022 நடந்துச்சு, 2023 2024 புதுமையாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான இலக்கியங்களை சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்னா மாணவர் சூழ்நிலை போயிட்டு புதுமையாக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்ப்பு, பத்தியிலிருந்து இருக்கக்கூடியது, சொற்றொடர் கண்டுபிடிச்சிருக்கிறது, மெயினாக பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் வந்து ரக வேறுபாடு, அப்புறம் தமிழ் இருக்கக்கூடிய சில தேர்வு வார்த்தையை கண்டுபிடிக்கிறது, இந்த மொழிபெயர்ப்புகள் மற்றும் சொற்றொடர்கள் 6 10 வகுப்பு இருக்கக்கூடிய தமிழ் தேர்வு தளத்தில் இருக்கக்கூடியதெல்லாம். அதற்கு அப்புறமா பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா 2024 உழைச்சோடி கல்வெட்டுகளில் பொய்யும் எடுத்து இதை வந்து மிக ஆராய்ச்சி மாணவர்கள் பண்ணக்கூடிய தப்பை வந்து பண்ணணும். இதை வந்து நியாயப்படுத்துறது சில விஷயங்கள் தீர்மானத்தில் நடக்குது. இதுக்காக ஒரு சில அமைப்புகள்லாம் எதிர்த்து போராட்டம். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய முக்கியமான என்னென்னா டிஎன்பிஎஸ்சி செல்ஃபாக படித்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் அதை வந்து தமிழ் கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தேர்வுக்கான இது வச்சு நடத்துகிறாங்கல்ல அகாடமி, அவங்களுக்கு சாதகமாக போகுதுன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கப்புறமா விளக்கம் கொடுத்தாங்க. இதில் நாங்கள் புதுமையை பண்ணனா தான் எங்களுடைய இதை வந்து பாருங்கள் நூற்றாண்டு காரணமாக போயிட்டு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. சரி அதுக்கப்புறம் சரி 6 10ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அப்போ தேர்வு எடுக்க சில குழந்தை தான் வருது. அப்போ தான் பிரச்சனையே இழந்தது. இதை ஒரு எதிர்த்து சரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாணவர் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய ஆட்கள் தான். இதெல்லாம் பையன் அவங்க சங்கத்தை, ஏன்னா ஒரு அகாடமி சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக 4-5 அகாடமி சேர்ந்து ஒரு சங்கத்தை பண்ணிச்சு அந்த சங்கம் மூலியமாக கேட்டுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு அகாடமி கொடுத்துருக்காங்க சங்கம் மூலியம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசு போன்ற அரசு பண்ணிட்டு. ஸோ அதெல்லாம் காது கொடுத்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு மனு கொடுத்தாங்க. மனு கொடுத்தவங்க அரசோட கவனத்தை இருக்குன்னு சொல்லிட்டு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. போராட்டத்தையும் பெருசாக அதுவும் கண்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் காரணமாட்டி இந்த ஒரு சில அமைப்புகள் என்ன பண்ணாங்கன்னா ஆட்சி மாற்றத்தை கொண்டு போனாங்க. ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டுச்சு. ஆட்சி மாற்றம் சொன்னதுமே ஆட்சி மாற்றம் ஏற்படுது. மே மாதம் போய் புதிய அரசு இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய அமைச்சர் யாருன்னு போய் பார்த்து அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அவர் என்னன்னா நாங்கள் பேசிட்டு முடிவு பண்ணி நாங்கள் தான் முடிவு போனோம், வந்தது புதுசு. ஸோ இதெல்லாம் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசிட்டு முதலமைச்சர் பேசி முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொல்லுங்கன்னா நாங்கள் வந்து 1ஆம் தேதி கூட, அதாவது 1 ஜூன் கூட நாங்கள் அடிப்போம். 31ஆம் தேதி கூட டைம் சொல்லுவோம். டைமும் பயிற்சி இப்போ ஜூன் மாதமும் முடிய போகுது. சட்டமன்றத்தில் நீங்கள் 2 தினமும் வச்சுருக்கீங்க, பேர் வச்சு வச்சுருக்கீங்க, கொள்கை ரீதியாக முடிவில் இருக்கிற அரசுடைய முழுமையான பட்ஜெட் அறிவிக்கிற பட்ஜெட் கொடுக்குறதுனால தான் இந்த தருவாக்கே மனைவி குறிக்கலாம் வருவோம். ஸோ இதையும் நீங்கள் வந்து கண்டுக்கிற இப்படி இருக்கும்போது இப்போ தமிழ்நாடு அரசு புரியாக்கணும் அவங்க விட்டு. ஏன்னா ஜனவரிக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் இயங்கவே போகணும்னு சொல்லி ஆண்டு திட்ட அறிக்கை கொடுத்துருக்கீங்க. ஸோ அதேமாரி சொன்னதுமாரி கரெக்டாக நாங்கள் ஜூன் மாதம் 23 தேர்வு நோட்டிஃபிகேஷன் வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதில் சொற்பமான, ஏன்னா 1 வருஷம் பார்த்தீங்கன்னா 110, ஒரு 80, 90, 55 கூட வந்திருக்கு. ஆனால் இந்த காலகட்டம் புதிய அரசு பதவி ஏற்று தாவேக அரசு பதவியேற்றதுக்கு அப்புறமாக 26 பணியாளர்கள் வச்சு அதற்கு ஒரு தேர்வு நடத்துவோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. விட்டோடனே இந்த ஆட்சியில் இருந்த தேர்வு கூடிய சங்கங்களை வந்து அமைச்சர் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் தொடர்பு வர முடியல. சரி அவங்க இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமாக இதெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 2 தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கு அப்புறமா நடந்து இதை பற்றி பார்க்கணும்னா அவங்க பட்டமன்றத்தில் இருக்காங்க, பட்டமன்றம் முடித்து பாருங்கன்னு சொல்லி இதுவரையும் அவங்க தப்பி கழிச்சிருக்காங்க. இது கிடையாது. பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் முன்னாள் வந்து மத்திய பஸ் ஸ்டாண்ட் மானிய கோரிக்கை தான் பண்ணலை, பட்ஜெட்டாக அறிவிக்கிறேன். பட்ஜெட் வச்சா மானிய கோரிக்கை பண்ணணும், மானிய கோரிக்கை பண்ணாலும் திருமணம் பண்ணணும். முக்கியமான விஷயம் மேகதாது விஷயத்தை பேசி கொடுத்தாங்க. சரி, மேகதாது விஷயமும் ஒரு விஷயம்தான். ஏன்னா குடிக்கிற தண்ணி இல்லாமல் யாரும் வாழ முடியும்.
ஸோ அதுக்கு முக்கியமான தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. மாநிலத்தில் கூடிய முழுமையான பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் தான் போட்டிருக்காங்க. மாநிலத்துக்கான 2026-27 என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதுவரையும் அறிவிக்கிறாங்க. ஸோ இதை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில ஆட்கள் பண்ண தப்புன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய மையங்கள் எதுக்கு இப்போ உள்ளே வர்றாங்கன்னா, 2025ஆம் ஆண்டு அவங்களுடைய மாணவர்கள்ட்ட படிக்கக்கூடிய ஆட்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த இருக்கக்கூடிய தேர்வு முகமை இருக்கக்கூடிய அனைத்து தேர்வு போட்டி பயிற்சி நடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த ஆட்கள் போட்டு ஒரு சில ஆட்கள் போன அரசு பண்ணாங்க. அதோட நீச்சி இந்த அரசு இருந்துச்சு. அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க, செய்யலன்னு சொல்லிட்டு அந்த அரசும் செய்யப்பட்டு 2வது அரசு அதில் ஒரு சில அகாடமி, அது குறிப்பிட்ட ஒரு அகாடமி, ஒரு ஐஏஎஸ் அகாடமி, ஒரு ஜிம் ட்ரெயினருக்கு தொடர்ந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கு குரல் கொடுத்து மாணவர்கள் தேர்வுக்கான பிரச்சார முறையை அதை யூஸ் பண்ணிட்டு வந்தார். சரி, இது வந்துடுச்சு. இப்போ இந்த அரசு விட்ட வழக்குறவங்க இது ஏமாற்றம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஏமாற்றம் வருதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு சில ஆட்கள் முயற்சி பண்ணாங்க, அவர் முயற்சி தப்புன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி இந்த விஷயத்தை சென்ற வருஷத்துக்கு பார்த்தாங்க. இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் சொல்ல ஒரு சில காலகட்டங்களும் முதலமைச்சரையும் சம்மந்தப்பட்ட பணியாளத்துறை அமைச்சருக்கு பார்த்தாங்க. ஆனால் பணியாளத்துறை அமைச்சர் முதலமைச்சருக்கு கொடுத்து பண்ணாங்க முடியாங்க. இன்றைக்கி அமைச்சரே பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இதுதான் நீங்கள் பண்ண விஷயமா? சரி, இது ஒரு விஷயம். அப்போ புதிய அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வி. நாங்கள் குறைகளை சுற்றி காமிக்கிறது இருக்கக்கூடிய இடத்த நாங்கள் திரட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்தமாரி தாக்குதல் நடந்தீங்கன்னா இது யார் பொருட்படுத்துதான்? அப்போ புயல்பட்டு இன்னும் குழப்பம் தமிழ் இருக்கா இல்லையா? நாங்கள் அவுட் சோர்சிங் போகணுமா தெரியும். ஏன்னா அவுட் சோர்சிங் யாருக்கும் இருக்க முடியாது. லைப்ரரியில் பெரிய இருக்கிற எந்த அளவுக்கு இருக்குது, புத்தகத்துக்கு சொல்ல மாட்டேங்க அது சொல்லணும். சில காரணங்கள் 1935ஆம் ஆண்டு 1915 போட்ட புக்கு, 1952 போட்ட புக்கு, 1962 போட்ட புக்கு, இது புக்கே எனக்கு தெரியுது தான் எப்படி எனக்கு பிடிக்குது. இது யாருமே கேட்கல. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு மார்க் தட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் நாங்கள் 90 வருடங்களாக இறங்கி 90 வருஷம் போயிட்டு 2 வருஷம் நூற்றாண்டு காணக்கூடியது தான். தேர்வு 3 இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு சக இருக்கக்கூடிய வருடல் குழு அவங்க கரெக்டாக இருக்காங்க இல்லை. தேர்வு தர வெளியிடக்கூடிய ஆட்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் கட்டாயான ஆட்கள் இல்லை. சரி, இதெல்லாம் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டு அலுவலர் என்ன பண்ணுறாங்கன்னா அது இதுவரையும் பொறுப்பு தான் போட்டிருக்காங்க. தலைவர் போட்டிருக்காங்க பொறுப்பு. இது தட்டியை கட்சிக்கிட்டதுன்னா இப்போ இந்த வருடம் போயிடும். அப்போ எங்களுக்கான இதை யார்கிட்டையும் நான் கேட்க முடியாது. ஏன்னா சென்ற அரசு பண்ண தப்பு சரிதான் சொல்லிட்டோம், சென்ற அரசு சரின்னு சொல்லிட்டோம், உங்களை திரும்ப போயிருக்கோம். நீங்கள் சென்ட்ரலுக்கு அமைச்சராக பார்த்து வந்தோம். ஆனால் உங்களை அமைச்சரையும் பார்க்க முடியல, இதையும் கவனிக்க முடியல. யோசிச்சு பண்ணுங்க. நான் இது இன்னைக்கு ஒரு சாபக்கேடாக போயிட்டு இருக்கு. தேர்வு நடத்தக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸில் பணத்தை புக்ஸு பண்ணுறாங்க. கேள்வி இருந்துச்சு. இந்த இருக்கக்கூடிய புது அரசாங்கம் விடுமுறை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நடக்காத சூழ்நிலாம் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருக்கக்கூடிய நடிகராக இருக்கக்கூடிய ஆள் ஃபயர் விடுறாரு. என்ன சூழ்நிலைன்னு தெரியும். இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருந்தால் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்னும் கேள்வி. இன்றைக்கி ஒரு 10 லட்சம் இருக்கக்கூடிய ஆட்கள் கட்டுவட்டு இடத்துல இன்றைக்கி ஒரு சொற்பமான ஒரு 500 பேர் தான். அப்போ எந்த அளவுக்கு சரியான திறன் புரிகிறது, இதை யாருக்கான தப்பு அப்படின்றத அவங்களுடைய மனசாட்சி பற்றி சொல்லணும். அப்படின்னு நம்ம இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நம்மளெல்லாம் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்திருக்கோம். மக்களோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பார்த்தோம். இதெல்லாம் ஏன்னா தேர்தல் இதெல்லாம் வழிபோனா சென்ற அரசாங்கம் பண்ண தப்பு தான் அரசாங்கத்தை ஆட்சி மட்டும். அப்போ அவங்க பண்ண தேர்வு தப்பு தான் இவங்க. இப்போ இந்த தேர்வு இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்கு. இது தொடர்கிறதே போகுமா இல்லை முற்றுப்பொடி வைப்பாங்களா இதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். நான் திருப்பி யாரையும் புதிய பேசுகிறேன். நீங்கள் பண்ண விஷயம் கரெக்டு. ஆனால் யார்கிட்ட அப்படி சொன்னோமோ அவங்கள்ட்ட சொல்லாமல் செவ்வளங்காக சம்பவிக்கும். அதுக்கு நான் முடிச்சு வேதனையோட வீடியோ முடிக்கணும்.